ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் முந்தைய வீடியோவில் ஒரு 15 பார்த்தோம். இது அதுக்கும் அடுத்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்தது, அன்பை பெருக்கி எனதாருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமும் என கூறியவர் தாயுமானவர். அடுத்து, பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல் சிலப்பதிகாரம். திங்களோடும் செழும்பருதி தன்னொடும் விண்ணொடும் உருக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என கூறியவர் பாரதிதாசன். தமிழ்கெழுக்கூடல் என கூறும் நூல் புறநானூறு. தமிழ்வேலி பரிபாடல் கூடலில் ஆய்ந்த ஒண்தீன் தமிழின் என கூறும் நூல் மணிவாசகம். பண்ணொடு தமிழொப்பாய் என கூறும் நூல் தேவாரம். அடுத்து, திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியது அன்று, மன்பதைக்கு உலகுக்கு பொது என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்தது, திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி தெரிந்திருக்காது என கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். அறிவு அற்றங் காக்கும் கருவி என கூறியவர் திருவள்ளுவர். அடுத்து, அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி என கூறியவர் ஔவையார். ஓர் அணுவை சதகூறிட்ட கூனினும் என கூறியவர் கம்பர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என கூறியவர் திருமூலர். சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேராக படிக்க விரும்பியே தமிழ்மொழியை பயிலத் தொடங்கினேன் என கூறியவர் காந்தி. பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு என கூறியவர் பாரதியார். 30 கோடி முகமுடையாள் செப்பும் மொழி 18 என கூறியவர் பாரதியார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோமே